வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான சில அரசு அறிவிப்புகள். இது உங்க பணத்தையும் உங்க அன்றாட வாழ்க்கையையும் நேரடியா பாதிக்க போற விஷயங்கள். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம வீட்டுக்கு அத்தியாவசியமான கேஸ் சிலிண்டர், ரேஷன் கார்டு இதுல எல்லாம் புதுசா சில மாற்றங்கள் வருது. இந்த மாற்றங்களுக்கு நாமளும் நம்ம குடும்பமும் தயாரா இருக்கோமா? வாங்க இத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம எல்லாருடைய ஹவுஸ் பட்ஜெட்டையும் பாதிக்க போற விஷயங்கள பத்தி பார்க்கலாம். சில பொருட்களோட விலை மாறப்போகுது. ஆனா அதே சமயம் சில நல்ல வாய்ப்புகளும் இருக்கு. இங்க பாருங்க, ரெண்டுமே முக்கியமான நியூஸ். ஒரு பக்கம் நம்ம வீட்டுக்கு ரொம்ப அவசியமான கேஸ் சிலிண்டர் விலை ஏறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சேமிப்புக்கு வாங்குற தங்க விலை இப்ப குறைஞ்சிட்டு வருது. இது உங்க பட்ஜெட்டை எப்படி மாத்தும்னு இப்ப சொல்றேன். ரொம்ப முக்கியமான விஷயங்க. வரப்போற ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சமையல் கேஸ் சிலிண்டர் விலை ஏறப்போகுதுன்னு சொல்றாங்க. அதனால நீங்க இந்த மாசத்துக்கு இன்னும் சிலிண்டர் புக் பண்ணலைனா விலை ஏறதுக்கு முன்னாடியே புக் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. சரி, தங்கம் விலை ஏன் குறையுது? பாத்தீங்கன்னா, உலக அளவுல நடக்கிற போர் பதற்றம் தான் காரணம். போன 15 நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 2600 ரூபாய் வரைக்கும் விலை குறைஞ்சிருக்கு. சோ தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் சான்ஸ். ஆனா ஒண்ணு, போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விலை டபுள் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில முக்கியமான கவர்மெண்ட் டெட்லைன்ஸை பத்தி பார்க்கலாம். நீங்க உடனடியா செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இதுல இருக்கு. சோ கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. இந்த 3 தேதியையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் 25, மார்ச் 31, அப்புறம் ஏப்ரல் 1. 1 ரேஷன் கார்டு கைரேக பதிவு, இன்னொன்னு கேஸ் கனெக்ஷன்ல இகேஒய்சி, அப்புறம் சிலிண்டர் டெலிவரியில புது ரூல்ஸ். இதெல்லாம் என்னன்னு ஒன்னொன்னா சொல்றேன். இந்த கைரேகை பதிவுன்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஒன்னும் இல்ல. உங்க ரேஷன் கார்டுல பேர் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க ஏரியா ரேஷன் கடைக்கு போய் உங்க கைரேகைய பதிவு பண்ணணும். அப்போதான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர்ற சலுகைகள்லாம் எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் 25 தான் கடைசி நாள். அதுக்குள்ள உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கைரேகைய பதிவு செஞ்சே ஆகணும். அதனால இந்த வேலைய மட்டும் தள்ளி போடவே போடாதீங்க. அடுத்த டெட்லைன் மார்ச் 31. அதுக்குள்ள உங்க கேஸ் கனெக்ஷனுக்கு இகேஒய்சி வெரிஃபிகேஷனை முடிக்கணும். அப்படின்னா என்னன்னா, உங்க ஆதார் நம்பரை உங்க கேஸ் கன்சியூமர் நம்பரோட இணைக்கணும். இது எதுக்குன்னா, மானியம் கரெக்டா வர்றதுக்கும் சர்வீஸ் கட்டாகாம இருக்கிறதுக்கும் இது ரொம்ப அவசியம். சரி, இப்ப நம்ம மாநிலத்திலிருந்து வர்ற மத்த சில முக்கியமான செய்திகளையும் எதிர்காலத்துல என்னென்ன திட்டங்கள் வரப்போகுதுன்னு சுருக்கமா பாத்திரலாம். ஒருவேளை உங்க ரேஷன் கார்டுல அட்ரஸ், ஃபோன் நம்பர் இல்ல பேர் எதையாவது மாத்தணுமா? அதுக்கு கவலையே படாதீங்க. ரொம்ப சிம்பிள். உங்க போன்லயே டிஎன்பிடிஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். இல்லனா பக்கத்துல இருக்கிற இ-சேவை மையத்துக்கு போனாலே போதும், ஈஸியா மாத்திடலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏன் கரெக்டா இருக்கணும்னு சொல்றேன்னா, 2026க்கு அப்புறம் இப்போ வர்ற மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி அரசு உதவிகள் எல்லாம் உங்களுக்கு சரியா வந்து சேர உங்க ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் அப்டேட்டடா இருக்கணும் இல்லையா? இன்னும் 2 குவிக் அப்டேட்ஸ். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் டாஸ்மாக்ல விலை உயர்வு இருக்காதுன்னு சொல்லிருக்காங்க. முறைகேடு நடந்தா கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்களாம். அதே மாதிரி வானிலை அறிக்கைப்படி மார்ச் 29 வரைக்கும் தமிழ்நாட்டுல சில மாவட்டங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்காம். ஓகே, இப்போ நாம பார்த்த எல்லா தகவல்ல இருந்தும் நீங்க உடனடியா என்ன செய்யணும், எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்திடலாம். இந்த 3 தேதியை மட்டும் மறந்துடாதீங்க. மார்ச் 25 ரேஷன் கார்டு கைரேகை பதிவுக்கான கடைசி நாள். மார்ச் 31 கேஸ் கனெக்ஷனுக்கு இகேஒய்சி முடிக்கிறதுக்கான கடைசி நாள். அப்புறம் ஏப்ரல் 1லிருந்து கேஸ் சிலிண்டர் விலை, டெலிவரி ரூல்ஸ் இதுலெல்லாம் மாற்றம் வரலாம். சோ கடைசியா நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே கேள்வி இதுதான். உங்க வீட்டு பட்ஜெட்டையும் உங்களுக்கு கிடைக்கிற அரசு சேவைகளையும் பாதிக்கக்கூடிய இந்த முக்கியமான மாற்றங்களுக்கு உங்க குடும்பம் தயாரா இருக்கா? தேவைப்படுற வேலைகளை உடனே ஆரம்பிங்க. இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.